வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட். நாங்கள் ரீசெண்டாக கொச்சினுக்கு 2 days ட்ரிப் போயிருந்தோங்க. இந்த ட்ரிப்பை பற்றின முழு தகவலையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கொச்சினுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா எப்படி கொச்சினுக்கு வரணும், எங்கே ரூம் எடுத்தால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் எங்கே சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும், டவுனில் சுற்றி பார்க்க என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது, ஃபோர்ட் கொச்சி அண்ட் வைப்பினிஸ்டனில் சுற்றி பார்க்க என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது, அதை லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தி எப்படி சுற்றி பார்க்குறது, அதை சுற்றி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, 2 daysல கொச்சினுக்கு எங்கெல்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், இல்லை 1 day தான் எங்களோட ட்ரிப் பிளான் அப்படின்னா அந்த 1 dayல நம்ம எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், எங்களோட கொச்சி ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் கொச்சின் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னால் கொச்சின் போக முடியலப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்களுக்கு கொச்சினை வேற லெவலில் சுற்றி காமிக்கிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கொச்சி ட்ரிப் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்டராபாத்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற சபரி எக்ஸ்பிரஸில் தாங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். காலையில் 6:45 மணிக்கு கிளம்பி மதியம் 12 மணிக்கெலாம் எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரூம் பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அப்போ தாங்க நாங்கள் அந்த ஹாலர் ரெசிடென்சியை பார்த்தோம். உள்ளே போயிட்டு ரூம் புக் பண்ணலாம்னு விசாரித்தோம். ஏசி ரூம் 1700 per day அண்ட் நான் ஏசி ரூம் 1300 per day சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நான் ஏசி ரூம் எடுத்துக்கிட்டோங்க. எங்களுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சுங்க. டிவி, சேரு, ஒரு டேபிள், கபோர்டு, ஏசி எல்லாமே இருந்துச்சு. பட் நாங்கள் நான் ஏசி ரூம் தான் எடுத்தோம் அப்படின்னால ஏசி ஆஃபில் தாங்க இருந்துச்சு. ஓவரால் கொடுத்து 1300 ரூபாய்க்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ரூம் வந்துச்சுங்க. இந்த ஹாலர் ரெசிடென்ஸில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஏசி நான் ஏசி ரூம்னு இந்த ஹாலர் ரெசிடென்ஸில் மொத்தம் 31 ரூம் இருக்குங்க. ஸோ நீங்கள் கொச்சின் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஹாலர் ரெசிடென்ஸை 1 time ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வீஸும் நல்லாவே இருந்துச்சுங்க. இதில் செக்இன் அண்ட் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 12 PM to 12 PM. சரிடா, ரூம் பார்த்தாச்சு, சாப்பாடு எங்கடா நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சம்ருதி அட் கொச்சி அப்படின்ற ஃபுட் கோர்ட்டை பார்த்தோம். இருந்த பசிக்கு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா பில் கவுண்டரில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பிரியாணி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். அங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க தெரியுது அந்த பில் கவுண்டர்லேயே அவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரேட்டும் கம்மியாகவே இருந்துச்சு. டே 1ல் கொச்சி லூலு மால் போகலான்னு டவுன் ஹால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்தே வந்துட்டோங்க. இங்கேருந்து லூலு மால் போகிறதுக்கு எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த மெட்ரோ லைன் பார்த்தீங்கன்னா திரிபுனந்தராலேருந்து ஆலுவா வரைக்கும் போகுதுங்க. நாம் எடப்பள்ளி போகிறதுக்கு ஆலுவா டைரக்ஷனில் போகிற மெட்ரோ ட்ரெயினில் தாங்க போகணும். ஸோ பிளாட்ஃபார்ம் 1ல் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சுங்க. 15 minutes ட்ராவல் 5 மெட்ரோ ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோங்க. எடப்பள்ளி ஸ்டேஷன்லேருந்து லூலு மால் போகிறதுக்கு ஒரு என்ட்ரியும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 100 மீட்டர் நடந்து போனோம்னா லூலு மால் போய் ரீச் ஆகிடலாங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லூலு மால் இன் இந்தியா. கொச்சி லூலு மால்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபோட்டோ பாயிண்ட்டு, நிறைய கடைகள், ஷாப்பிங் பண்ணி இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ஒரு விசிட்டை போட்டு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபன் டூரை வந்துட்டோங்க. இந்த கேம் ஜோனில் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஜாலியாக விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு மால் இருக்கிறத இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த கேம் ஜோனில் விளையாடுறது பார்த்தீங்கன்னா மினிமம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1000 rupees ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஒரு கேமுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும். நம்ம 1000 rupees கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேமுக்கு எவ்வளோ ப்ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் ஜோனா இல்லை மினி தீம் பார்க் அப்படின்ற டவுட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துருங்க. ஏன்னா எங்களுக்குமே அந்த டவுட் வந்துச்சு. அப்புறம் இந்த கேம்ஸையும் இந்த கேம்ஸில் விளையாடுறவங்களையும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கேம் ஜோன் பக்கத்தில் இந்த ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி நாங்கள் லூலு மால்லேருந்து கிளம்பி அகைன் டவுன் ஹால் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எங்கள் ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோங்க. டே 2ல் ஃபோர்ட் கொச்சி போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஸோ ஃபோர்ட் கொச்சிக்கு வாட்டர் மெட்ரோவில் தான் போகலான்னு ஐடியாவில் இருந்தோங்க. நாங்கள் இருந்த டவுன் ஹாலில் இருந்து பஸ் ஏறி ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ போய் அங்கே போய் இறங்கிட்டோங்க. ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ள மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொச்சியிலேருந்து ஃபஸ்ட்டு வைப்பினிஸ்லாண்ட் போகலாம் தாங்க பிளான் பண்ணி வைப்பினிஸ்லாண்டுக்கு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. நாங்கள் வந்தப்போ ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லைங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10:45 தாங்க மெட்ரோ. ஸோ இந்த மெட்ரோ இங்கேருந்து கிளம்பி வைப்பினிஸ்லாண்டை போயிட்டு ஃபோர்ட் கொச்சி போவோங்க. டைம் ஆக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து அந்த கார்னர் வரைக்குமே க்யூ இருக்குங்க. எங்களுக்கான மெட்ரோ வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணதும் வாட்டர் மெட்ரோ எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சீக்கிரமாக போய் முதல்ல ஒரு விண்டோ சீட்டாக படிச்சு உட்காந்துடா அப்படிங்கிற ஆசையோட ஃபஸ்ட்டு மெட்ரோக்குள்ளே ஏறி ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து நாங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்டோங்க. அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணல 3/4 பேர் இந்த மெட்ரோவில் ஏறிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு சீட்டில் எல்லாமே ஸ்டாண்டிங்கில் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ஏறினதுக்கப்புறமா வாட்டர் மெட்ரோவும் கிளம்பிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வாட்டர் மெட்ரோ தாங்க இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ. உள்ளே ஃபுல்லாக ஏசி தாங்க, செம்மையாக கிளாஸாக இருந்துச்சு. இந்த வாட்டர் மெட்ரோ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. வாட்டர் மெட்ரோ சேம் மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே தாங்க இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா சீட்டிங் அலைன்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி வாட்டர் மெட்ரோ ஃபீல் வேறு லெவலுங்க. வாட்டர் மெட்ரோ ஒரு ரிவர்ஸ் எடுத்து யூட்டர்ன் பண்ணி ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வைப்பினிஸ்லாண்ட் அண்ட் ஃபோர்ட் கொச்சியை நோக்கிய நம்மளோட சிறப்பான தரமான பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. விண்டோ சீட்டில் கிளாஸ்லாம் பெருசாக இருந்ததால் வியூஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பாருங்களேன்,
வாட்டர் மெட்ரோ ட்ராவலுக்கும் இந்த வியூக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அப்பா தரமாக இருக்குங்க. நாம் எதுவும் ஒரு வெளிநாட்டில் இருக்கமோ அப்படின்ற ஃபீலை இந்த ஒரு வியூ கொடுத்துருது பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ரூட்டில் நம்ம கொச்சி ஹார்பரையும் பார்க்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த கப்பலில் இருந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் இங்கே சொகுசு கப்பலும் வரும், அதுவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும். ஆனால் நம்ம போகும்போது அந்த மாதிரி சொகுசு கப்பல் எதுவும் வரலங்க. அது அங்கே பார்த்தீங்கன்னா வலைங்கள்லாம் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டில் அவங்க மீன் பிடிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வந்ததில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டோங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து வைப் நேஷனல் தாங்க டிக்கெட் எடுத்துருந்தோம். பட் அங்கே நாங்கள் இறங்கவே மறந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியே வந்துட்டோங்க. சரி வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தா டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுற இடத்துல இது ராங் டைரக்ஷன் அப்படின்னு காமிச்சிருச்சுங்க. சரிடா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இன்னொரு டிக்கெட் ஃபோர்ட் கொச்சிக்கு எடுத்துகிட்டு ஃபோர்ட் கொச்சியை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஃபோர்ட் கொச்சி மெட்ரோ ஸ்டேஷன் வெளியிலேயே ஃபோர்ட் கொச்சியை சுற்றி காட்டுற மாதிரி ஒரு பேக்கேஜோட நிறைய ஆட்டோக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees. இந்த பேக்கேஜில் 3 ஹவரில் ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற 16 சுற்றுலாத்தலங்களை சுற்றி காம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி என்னென்ன பிளேஸ்னாலும் நாங்களும் பார்த்தோம், எங்களுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 3 மணி நேரத்தில் எப்படா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டோட ஒரு ஆட்டோவே புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஆட்டோக்காரன்னா ஃபோர்ட் கொச்சி தான், பட் அவருக்கு தமிழும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுக்கு போகும்போதும் அந்த பிளேஸை பற்றி எங்களுக்கு தமிழ்லேயே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. ஃபோர்ட் கொச்சியில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா க்ரூஸ் பெசிலியா சர்ச். ரொம்ப பழமையான சர்ச்சுங்க, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. இது ஒரு பெரிய சர்ச்சு உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோடு இல்லைங்க. ஸோ ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான். நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. சார்லி படத்தில் இங்கே ஷூட் எடுத்திருப்பாங்க. இப்போது இந்த வீடை ஒரு ஹோம் ஸ்டேவாக மாற்றிட்டாங்க. அடுத்து நாம் வந்திருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம். ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற இந்த இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம் இந்திய கடற்படையின் சாதனைகள், போர்கள் பற்றிய தகவல்கள், அதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள், பெரிய ஹெலிகாப்டர், கடற்படை கப்பல்கள், போர் விமானங்களோட மாதிரிகள் அப்படின்னு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த மியூசியம்க்கு வந்தோம்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை ஆச்சரியப்படுத்துங்க. இங்கே மதியம் 11 மணி, மதியம் 12 மணி, ஈவினிங் 3:30 மணி, 4:30 மணின்னு ஒரு நாளைக்கு 4 வாட்டி இந்தியன் நேவியை பற்றின மூவியும் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 5:30 வரைக்கும். இது வீக் டேஸில். வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா மார்னிங் 9:30 நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த நேவல் மேரிடைம் மியூசியம் ஓப்பனில் தாங்க இருக்குது. லஞ்ச் டே பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 2 மணி வரைக்கும். அண்ட் மண்டே ஹாலிடே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ட் கொச்சி பீச் வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புறாக்கள்ங்க. அடடா என்ன ஒரு அற்புதமான காட்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த உடனே 96 படத்தில் லைஃப் ஆஃப் ரம் சாங்கில் வர சீன் தாங்க ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்துட்டோங்க. பீச்சை ஒட்டி நம்ம நடந்து போகிற மாதிரி பாத்வேலாம் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே நிறைய கடைகளும் இருந்துச்சுங்க. இங்கேருந்து இந்த அலைகளை பார்த்துட்டு அதோட சத்தத்தை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்ததான் நம்ம வந்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பிரான்சிஸ் சர்ச். இதுவும் ஒரு பழமையான சர்ச்சு தாங்க. இந்தியாவிற்கு முதல்ல கடல் வழியாக வந்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா அவர்களுடைய கல்லறையும் இங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வீடியோஸும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வெளிலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நாம் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டச்சு பேலஸ். இதை மட்டஞ்சேரி பேலஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேலஸ்குள்ளே அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய ஆடைகள், ஆயுதங்கள், பெரிய பல்லாக்கு, நிறைய பெயிண்டிங்ஸு எல்லாமே பார்க்கலாங்க. வுட்லேயே இந்த சீலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இங்கே தான் வாஸ்கோ ட காமா அவர்கள் தங்கி இருந்திருக்காங்க. இப்போது இந்த இடத்த வாஸ்கோ ஹோம் ஸ்டேவாக மாற்றிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம். நான் பெருசாக இந்த இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம். இங்கே தாங்க வேர்ல்டு பிக்கஸ்ட் பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது. 3600 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் ஆல்கஹால் ஃப்ரீ ஜாஸ்மின் பெர்ஃப்யூம் தாங்க வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸில் அகர்பத்திஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸில் பெர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. நமக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி மேலாம் ரெடி பண்ணியும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் நேச்சுரல் ஹேண்ட்மேட் அகர்பத்தியும் இங்கே தாங்க இருக்குது. 412 கிலோ வெயிட், 69 அடி இருக்கிற இந்த அகர்பத்தியை ஏற்றணும் அப்படின்னா இது 1 மாதத்துக்கு மேலே எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வேர்ல்டு பிக்கஸ்ட் வார்ப்பு. இதுவும் ஃபோர்ட் கொச்சியில் தாங்க இருக்குது. என்னடா இது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் தாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன். இது தாங்க ஜியோ ஸ்ட்ரீட். உண்மையிலேயே இங்கே வந்ததும் ஒருவேளை நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற டவுட் எனக்கே வந்துச்சுங்க. ஏன்னா இங்கே உள்ள கடைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம பார்த்த இடங்கள் மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு, போலீஸ் மியூசியம், ஸ்பைஸ் மார்க்கெட்டு, டச்சு சிமெண்ட்ரி இதெல்லாம் இந்த 3 ஹவர்ஸில் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற ரோரோ ஃபெரி கிட்ட வந்து இறங்கிட்டோங்க. இந்த ரோரோ ஃபெரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி வாட்டர் மெட்ரோக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது.
நாங்கள் வைப்பின் ஐஸ்லாண்ட் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கான ஃபெரியும் இங்கே வந்துருச்சுங்க. இந்த ரோரோ ஃபெரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பைக்கு, காரு, வேனு, லாரி, பஸ்ஸுன்னு எல்லாமே ட்ராவல் பண்ண முடியுங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. நானும் இந்த மாதிரியெல்லாம் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறதுனா, என்ன இது இவ்வளோ வெயிட்டை எப்படா தாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடவே ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா வைப்பின் ஐஸ்லாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக எங்கேன்னு பார்த்தோன்னா வைப்பின் பஸ் ஸ்டாண்டு வாசலில் உட்காந்துட்ருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வைப்பின் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போது வைப்பின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்து நம்ம செராய் பீச்சு போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் சாப்பிடல, செராய் பீச் போய் தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக வந்த உடனே ஒரு செராய் பீச் போகிற பஸ் இருந்துச்சு. பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த பஸ்ஸு வேண்டாம், அடுத்த பஸ்ஸு அடுத்த பஸ்ஸில் போகலாம்ப்பான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உட்கார இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து செராய் பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். ½ hour பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டை பிடிச்சிட்டாங்க. அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வைப்பின்லேருந்து செராய் பீச்சுக்கு 25 கிலோமீட்டருங்க. அதுவும் பஸ்ஸு செராய் பீச் வரைக்கும்லாம் போகாது, செராய் ஜங்ஷன் வரைக்கும் தான் போகும். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் தாங்க செராய் பீச் போகணும்னு சொன்னாங்க. சரின்னு ஜங்ஷன்லேருந்து இறங்கிட்டு செராய் பீச்சுக்கு ஆட்டோ பிடிச்சி அங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா பீச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பீச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, நடந்து போகிற மாதிரி ஒரு பாத்வே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பாறைகள், இந்த பாத்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோர்ட் கொச்சி பீச் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் செராய் பீச்சு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறதுனா, ஆளுங்க அதிகமாகவே இல்லைங்க. ஒரு அமைதியாக ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க. இந்த சைடில் இருந்து அந்த சைடு, இந்த 2 சைடு வியூவுமே கார்னர் வியூ நம்ம பார்க்கலாங்க. அதுவும் இல்லாமல் மழை வேற கொஞ்ச நேரம் பேஞ்சதுனால இந்த ஒரு கிளைமேட்டுக்கு அப்படி ஒரு லவ் சாங்கை கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக சூப்பராக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செராய் பீச் வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. தென் டே 3ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலைல 11 மணிக்கெலாம் ரூமை விக்கெட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஏறி KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. சரி, வரும்போது தான் ட்ரெயினில் வந்து போகும்போது டிஃப்ரெண்ட்டாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு பிளான் தாங்க எங்களை வச்சு செஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, KSRTC பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கேருந்து திருப்பூருக்கு பஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஃபுல் புக்கிங்க, சீட் அவைலபிள் இல்லை. அதனால் இங்கேருந்து திருச்சூர்லேருந்து பாலக்காடு, பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்னு பஸ்ஸு மாறி மாறி வந்து கொச்சியில் காலையில் 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன எங்களோட ட்ராவல் நைட்டு வீட்டுக்கு வந்து முடியும் போது 9:30 மணி ஆயிடுச்சுங்க. அண்ட் இதோட எங்களோட கொச்சி ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறமா இந்த கொச்சி ட்ரிப்பில் எங்களுக்கு செலவான அமௌண்ட் எவ்வளோ, எங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்மளோட கொச்சி 2 டேஸ் ட்ரிப்பில் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இது 2 பேருக்கான பட்ஜெட் தான். டிக்கெட் என்ன சொன்னாலுமே அது 2 பேருக்கான டிக்கெட் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டவுன்லேருந்து எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் வந்திருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ஆயிடுச்சு. ரூமு 2 டேஸ் எடுத்திருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய் ஆயிடுச்சு. ஃபுட்டு 6 டைம்ஸ் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 150 ரூபான்னு வச்சுக்கிட்டா 6 வேலைக்கு 900 ரூபாய் ஆயிடுச்சுங்க. எர்ணாகுளம் டவுன் ஹால்லேருந்து எடப்பள்ளி மெட்ரோ வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் ஆயிடுச்சு. அண்ட் டே 2ல டவுன் ஹால்லேருந்து ஹைகோர்ட் ஜங்ஷன் வரைக்கும் பஸ்ஸில் போயிருந்தோம். அதுக்கு 30 ரூபாய் ஆயிடுச்சு. ஹைகோர்ட் ஜங்ஷன்லேருந்து ஃபோர்ட் கொச்சி வரைக்கும் வாட்டர் மெட்ரோவில் போயிருந்தோம். அதுக்கு 80 ரூபாய் ஆயிடுச்சு. ஃபோர்ட் கொச்சி போயிட்டு டுக் ஆட்டோ எடுத்து ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா அதுக்கு 800 ரூபாய் ஆயிடுச்சு. நாவல் மேரிடைம் மியூசியமில் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆயிடுச்சு. மட்டஞ்சேரி பேலஸில் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா. ரோரோ ஃபெரியில் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா. அண்ட் வைப்பின் ஐஸ்லாண்ட்லேருந்து செராய் ஜங்ஷன் வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். அதுக்கு 50 ரூபா ஆயிடுச்சு. செராய் ஜங்ஷன்லேருந்து செராய் பீச் வரைக்கும் ஆட்டோவில் அப் அண்ட் டவுன் போயிருந்தோம். அதுக்கு 120 ரூபா ஆயிடுச்சு. அண்ட் அதோட டே 2 க்ளோஸ் ஆயிடுச்சு. டே 3ல டவுன் ஹால்லேருந்து KSRTC பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆட்டோவில் போயிருந்தோம். அதுக்கு 60 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொச்சியிலேருந்து நாங்கள் திருப்பூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஆயிடுச்சு. மொத்தமே எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா, ரவுண்டாக 6000 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ நான் ஒன் டே தான் ட்ரிப் பிளான் பண்ணுறேன், நாங்களும் கப்பலில் தான் போகிறோம், ஒன் டே தான் ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எதில் மிச்சமாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் ஒன் டேனால ரூம் ரெண்ட் வராது. ஸோ அதில் 2200 ரூபாய் மிச்சமாயிடும். அது இல்லாமல் ஃபுட்டு 3 வேளை தான் சாப்பிடுவீங்க. அதில் ஒரு 400 ரூபாய் மிச்சமாயிடும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மிச்சமாயிடும். உங்களோட பட்ஜெட் 3000 ரூபாயாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வெளில போய் வேறு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறது, வேறு ஏதாவது தனியாக ட்ராவல் பண்ணணும், இல்லை நான் கார்லேயே இந்த சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளோட பட்ஜெட் இல்லாமல் இதெல்லாம் தனியாக வந்துடுங்க. ஸோ 2 டேஸ்க்கான பட்ஜெட் 6000 ரூபாய் அண்ட் 1 டேக்கான பட்ஜெட் 6000 ரூபாய். இது நீங்கள் கப்பலாக போனீங்க, தனியாக போனீங்க அப்படின்னா ஒரு 3000 ஒரு 1000 ருபீஸ் குறைஞ்சி ஒரு 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye bye மக்களே.